ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, என் பொண்ணு சாய்ஸ்ரீ நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதுதான் பார்க்க போகிறீங்க. நான் இந்த வீடியோ எப்போவோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, அவள் இன்னும் நல்லா நடந்து பழகலை. ஒரு 4 எட்டி போகிறது, அப்புறம் கீழே விழுகிறது இதுவுமாவே இருந்தாலா, சரி நல்லா நடக்கட்டும், அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதனாலனா, நான் இத்தனை நாளாக எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், எடுக்கவே இல்லை. ஏன்னா அவள் நல்லா நடக்கட்டும். ஏன்னா 4 எட்டி வைப்பா, கீழே விழுந்துருவா. 4 எட்டி வைப்பா, கீழே விழுந்துருவாளா, சரி நல்லா நடக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா நடந்து பழகிட்டா. எங்கேயுமே என்னை விடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் கிச்சனுக்கு போனால் கிச்சன், வெளியே வந்தால் வெளியே, எல்லா பக்கம் என்னை துரத்திட்டு வந்து பழகிட்டா. ஒரு நேரம் கோவம் வரும். ஆனால் இருந்தாலுமே நம்ம பொண்ணு, ஐயோ நான் எவ்வளோ தவம் இருந்து பெத்தனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததுன்னா எனக்கு அவள் மேலே இருக்கிற கோவமே போயிடும். நீங்கள் எத்தனை பேர் இப்படி அம்மாவாக இருந்திருக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லா பக்கம் நடந்துட்டு என்னை அந்த பூவை தர சொல்லி அவ்வளோ அடம் பிடிச்சிட்டு மறுபடியும் பூ வாங்கிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஒரு குழந்த வந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்க கோவப்படுத்துவாங்க. அந்த கோவப்படுத்துகிறப்ப நான் யோசிப்பேன், என்னம்மா சாய்ஸ்ரீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஆனால் அடுத்த செகண்டே அதை யோசிக்கிறப்ப எனக்கு எல்லாமே அப்படியே மைண்ட் ப்ளோவிங் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸு. அந்த அளவுக்கு நான் அவங்க மேலே பாசமாக இருக்கேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காரணமே என் பொண்ணு தான். என் பொண்ணோட சின்ன சின்ன நிகழ்வு கூட நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் குப்புற விழுந்தப்ப அதெல்லாம் எடுக்கலாம்னு நினச்சப்ப எடுக்கலை. எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு அலோவ் பண்ணல. ஆனால் இப்போ நான் ரொம்பவே அவளுக்கொசரமே எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். அவளோட சின்ன சின்ன மூவ்ஸ் கூட எடுத்து வச்சுட்டு நான் ஒரு நினைவாக வச்சுக்கலான்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணினதுக்கு காரணமே, என் பொண்ணு தான் என்னுடைய உலகமே. அவளுக்காக தான் எல்லாமே நான் இருக்கேன். அவளோட நடந்து வர்ற இதுலேயே என்னுடைய அனைத்துமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளவோ கோவப்படுவேன், எவ்வளவோ கோவமாக இருந்திருக்கிறேன். சாய்ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு இதுவே எனக்கு தனியானது தான். விளையாடுறது பாருங்கள், செல்ல மகள். எத்தனை பேருக்கு இப்படி அம்மாவாக இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நீங்கள் என்னை சப்ஸ்கிரைபர் பண்ணினா மட்டும்தான் என்னோடய வீடியோ